நம்ம மூட்டுகள்ல வர பிரச்சனை, ஏதாவது ஒரு மூட்டுல ஒரு பிரச்சனை வந்து அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, அது ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னா அது மற்ற மூட்டுகளுக்கும் அந்த பிரச்சனை வந்து ஷிஃப்ட் ஆகும், அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூட்டில் ஒரு நீ ஜாயின்ட்ல பிரச்சனை, அது சரியா கவனிக்கல அப்படின்னா அது வந்து அந்த காலில் இருக்கிற மற்ற மூட்டுகள், ஹிப் ஜாயிண்ட், ஆங்கிள், இந்த மாதிரி கூட அந்த பிரச்சனை வந்து ஷிஃப்ட் ஆகி போகும். ஸோ அந்த காலையை முடக்கும். அதை விட என்னன்னா அடுத்த காலுக்கு வந்து பிரச்சனை போகும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடுத்த காலை வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுவோம். அந்த அடுத்த கால் வந்து காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதோட லோடிங் பேட்டர்ன்ஸ்லாம் மாறும். ஸோ அப்படிலாம் அந்த மாதிரி காம்பன்சேட்டரி பிஹேவியர் நம்ம வந்து இன்னேட்டா இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்குது. அப்போது அதை வந்து ரொம்ப நம்ம வந்து கவனிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காம்பன்சேட்டரி அடாப்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்த லிம்புக்கும் அடுத்த கால்களுக்கும் அந்த பிரச்சனை பரவி அப்படியே உடம்பு அப்படியே 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 முடக்கும். ஸோ ஒவ்வொரு மஸ்குலர் ஸ்கெலிட்டல் ப்ராப்ளமும் நம்ம வந்து நம்மளை கிரிப்பிள் பண்ண பார்க்கும். இன்ஃபேக்ட் எந்த நோயுமே நம்ம வந்து கருணையோட பார்க்கறது இல்லை. எந்த நோயை நம்மளை வந்து என்ன நினைக்குதுன்னா இவனை எப்படியா இந்த மனிதனை எப்படியா முடக்கணும், அவனோட சர்வைவல் காம்பிடன்ஸை கெடுக்கணும் அப்படின்னு தான் எந்த ஒரு சாதாரண காய்ச்சல் கூட அப்படி தான் இருக்குது. பட் அந்த ஜாயின்ட்ஸ்னு வர்றப்போ என்னோட அப்சர்வேஷன்ஸில் அந்த ஜாயிண்ட் இஷ்யூஸ் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். சார்கோபீனியா, டைனபீனியா இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே வரும். ஏன்னா எல்லாருமே முதுமை பருவத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இதில் சார்கோபீனியா அப்படிங்கிறது வந்து நம்ம மசிலோட சைஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும், கம்மியாயிடும். அப்புறம் டைனாபீனியா அப்படிங்கிறது வந்து மசில் சைஸ் நம்மளுக்கு நார்மலாக இருக்க மாதிரியா இருக்கும். முந்தி சின்ன பருவம் யங்காக இருக்கும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதோட ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து கம்மியாயிடும். அப்போ இந்த சார்கோபீனியா, டைனாபீனியா ரெண்டுமே வந்து உங்களை கம்பைண்டாக அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போது இந்த முதுமை பருவத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம மெத்தனமாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த மாடர்ன் லைஃப்பில் நம்மளுக்கு வந்து போதிய அளவில் நம்ம எக்ஸசைசஸ் பண்ணுறதில்லை. இந்த புவியீர்ப்பு விசையை எதிர்த்து நம்மளால் சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து திறன் இல்லை. நம்ம வந்து எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே பில் ஆவரேஜ் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு. அப்போது இந்த பிரச்சனை சார்கோபீனியா, டைனபீனியா அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து நம்மளோட ரொம்ப சின்ன வயசுலேயே நம்மளுக்கு இது ஆரம்பிச்சிருது, நம்மளோட டியூ டு லேக் ஆஃப் எக்ஸசைஸ்.